வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுகதை எழுத்தாளர்கள் வரிசையில் புதுமைப்பித்தனை பற்றி பார்க்கலாம் வாங்க. நவீன தமிழ் இலக்கியத்தோட முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் புதுமைப்பித்தன். இவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம். 25/4/1906 இவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூரில் பிறந்திருக்காரு. இவரோட சொந்த ஊர் திருநெல்வேலி. இவர் பள்ளி கல்வியை செஞ்சு திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் முடிச்சுட்டு நெல்லையில் இந்து கல்லூரியில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு. இலக்கிய சுவையுடன் முற்போக்கு சிந்தனைகளையும் கூர்மையான சமூக விமர்சனங்களையும் கொண்ட இவரது படைப்புகளை பார்த்திங்கன்னா நையாண்டியும் கலந்திருக்கும். வாழ்வின் யதார்த்த நிலையை உணர்ந்த இவர் பேச்சு தமிழை கையாண்டிருப்பார். இவரது முதல் படைப்பு குலோப் ஜாமுன் காதல் காந்தி என்ற இதழில் 1933 இந்த சிறுகதை வெளிவந்தது. ஆற்றங்கரை பிள்ளையார் இந்த கதை மணிக்கொடியில் வெளிவந்த இவரோட முதல் கதை. அது மாத்திரம் இல்லாமல் கலைமகள், சுதந்திர சங்கு, தமிழ்மணி, ஊழியன், நந்தன், ஜோதி இந்த இதழ்கள் எல்லாம் இவரோட படைப்புகள் வெளிவந்திருக்கு. இவர் எழுதிய கதைகளில் சாப விமோச்சனம், அகலியை, கயிற்றாறு, காஞ்சனை, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், மகா மாசானம், மனித எந்திரம், புன்னகரம் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க கதைகள். நனவோடை உத்தியும் பேச்சு தமிழையும் பயன்படுத்தி கதைகள் எழுதியிருக்காரு. இவருக்கு சிறுகதை செல்வர், தமிழ் மாபாசான், தமிழ் சிறுகதை மன்னன்ற சிறப்பெல்லாம் இவருக்கு இருக்குது. இவரை பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.